ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாட்டு நம்ம ராமச்சந்திரனுக்கு தெரியாத ஒரு உண்மை ராகவன் மூலமாக வெளிவர போகுதுன்னே சொல்லலாம். ராகவன் ஒரு கட்டத்தில் அந்த பாண்டியனோட ஆக்சிடெண்ட்டை பண்ணது நான் தான்னு ஒத்துக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமச்சந்திரன் இதனால நம்ம மாறனை தண்டிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த இடத்துல இருந்தே நம்ம ராமச்சந்திரன் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் காணாம போன நம்ம ராமச்சந்திரனை நம்ம மாறன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். என்னதான் ராகவன் அந்த குடும்பத்தை விட்டு தனியா போனாலுமே நம்ம மாறன் கார்த்தி எப்பவுமே ராகவனுக்கு ஒரு துணியாவே இருக்காங்க. அந்த கண்மணி டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மாறன் எப்பவும் போல நம்ம ராகவனுக்கு அந்த இடத்தை எல்லாமே டெக்கரேஷன் பண்ணதுக்கு உதவி பண்றாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வள்ளியம்மையும் கொஞ்ச நாளா இந்த குடும்பத்துல நடக்குது எதுவுமே சரியில்லை, நம்ம பேசாம ஊருக்கு போய் பொங்கல் எல்லாம் போட்டுட்டு வருவோமே, அது கொஞ்சம் சிறப்பாவே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம வள்ளியம்மையும் மாறங்கிட்ட மாறா ராகவன் வேற இந்த வீட்டை விட்டு போயிட்டான், ஆனா கண்டிப்பா அவனும் இந்த பொங்கல்ல நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்டா அப்படி சொல்லும்போது மாறணும் நாங்க எப்படி கூப்பிட்டாலுமே அவன் வரப்போறதில்ல, பேசாம கண்மணி அண்ணியை வச்சு பேசிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம வீராவும் கண்மணி கிட்ட, கண்மணி எத்தனை நாள் தான் மாமாக்கு மேல இவ்வளவு கோபமாவே இருப்ப, நீ வந்து கூப்பிட்டாதான் ராகவன் மாமா அதுக்கு சம்மதிப்பாங்க, எப்படியாவது பொங்கலை நம்ம குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் பேசும்போது கண்மணியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ராகவனை பார்த்து கண்மணியும், இல்ல நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து பொங்கல் போடுறதுக்கு கிளம்புறோம், அதனால கண்டிப்பா நீங்களும் வரணும் அப்படி சொன்ன உடனே நம்ம ராகவனுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. இத்தனை நாளா கண்மணி நம்ம கிட்ட பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தோம், இப்பதான் கண்மணிக்கு மனசு மாதிரி நம்ம கிட்ட வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்மணியும் நம்ம ராகவன் ஆரம்பிச்ச டெக்ஸ்டைல்ஸ் அவங்க பேர்ல இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி ராமச்சந்திர குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பொங்கல் போடுறதுக்காண்டி அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னதான் பிரச்சனை நடந்தாலும் இவங்க எல்லாருமே குடும்பமா ஒற்றுமையா தான் இருக்காங்க போல. ராகவன் மச்சான் அன்னைக்கே ஏதோ பெரிய டயலாக் எல்லாம் விட்டுட்டு போனாங்க, இன்னைக்கு என்ன குடும்பமா சேர்ந்து பொங்கல் போட போறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகா கிட்ட விஜயம் பேசும்போது, ஆமா நீ சொல்றது எல்லாமே சரிதான் விஜய், என்னைக்கும் இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா கூடிய சீக்கிரத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பொங்கல் போடக்கூடிய இடத்துக்கு வராங்க. அதே சமயத்துல நம்ம வீராமாறன் ஒரு பக்கம், ராகவன் கண்மணி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாரும் பொங்கல் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ராகவனோட பொங்கல் முதல்ல பொங்கி வழியதை பார்த்த உடனே நம்ம மாறன் வீராவும், இனிமே ஒரு கடை கண்மணி டெக்ஸ்டைல்ஸ் இல்ல 10 கடையாட்டு மாறணும், ராகவன் மாமா நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி வீராவும் மாறனும் சேர்ந்து சொல்றாங்க. அதை கேட்ட கண்மணிக்கும் ராகவனுக்கும் பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. விஜய் அம்பிகா கிட்ட, என்னம்மா இங்க நடக்குது, இந்த ராகவன் தனியா பிரிஞ்சு போயிட்டான்னு பார்த்தா இந்த குடும்பத்தோட சேர்ந்த மாதிரி பொங்கல் போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகுறாங்க. ராமச்சந்திரனும் ராகவனும் பேசுன மாதிரியே இல்ல. மாறனும் வள்ளியம்மை கிட்ட போய், அத்தை இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இந்த ராகவன் ஏன் தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கானே புரிய மாட்டேங்குது, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எப்படியாவது அப்பாவையும் ராகவனையும் ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இவன் ஒரு பக்கமாட்டு அப்பா ஒரு பக்கமாட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் அந்த இடத்துல வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கோவில்ல நன்கொடை பண்றதுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரேடியா நன்கொடை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவன் மட்டும் தனியாட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம மாறனும் ராகவன் சார்பாட்டு ஏதாவது ஒரு நன்கொடை பண்ண சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராகவனுக்கு தெரியாமல் மாறனும் கொஞ்சம் ரூபாய் கொடுத்து கண்மணி டெக்ஸ்டைல் சார்பாட்டு இவ்வளோ ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. மக்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கு சார்பாட்டு நன்கொடை இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் கண்மணி டெக்ஸ்டைல் சார்பாட்டு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ராகவன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க, நம்ம தான் நன்கொடை கொடுக்கலையே, அதுக்கப்புறமா யார் இதை கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது மாறன் கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ மாறன் தான் இதெல்லாம் செய்திருப்பான், நம்ம இதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு நம்ம தான் அந்த குடும்பத்தை விட்டு வந்துட்டோமே, அதுக்கப்புறமா மாறன் எதுக்கு இதை நம்மகிட்ட செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் மாறன் கிட்ட எரிச்சலாகிறாங்க. நம்ம மாறனும் அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு
ராகவன் கிட்ட எப்படியாவது சமாதானம் ஆகிடலான்னு சொல்லி அதுக்கான எல்லா வேலைகளும் ஈடுபடுறாங்க. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம ராகவன் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ராகவனை நம்ம வள்ளி அம்மா கிட்ட வந்து அத்தை இன்னாங்க பிடிங்க இந்த பணத்தை அப்படி சொல்லும்போது வள்ளியும் என்ன ராகவா நீ பண்ணிட்டு இருக்க எதற்காக இப்போ இந்த பணத்தை தர அப்படி சொல்லும்போது இந்த நன்கொடையை நான் ஒன்றும் கொடுக்கல ஆனால் என் பேர் சார்பாட்டு யாரோ ஒருத்தங்க 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க அந்த பணம் தான் இது என்கிட்ட ஒன்றும் பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டீங்க எல்லாரும் எனக்கும் ஒரு தனி சம்பாத்தியம் பண்ணதுக்கெல்லாம் தெரியும் அன்னைக்கே அப்பா என்னடானா என்னை முட்டாள் அப்படின்லாம் சொல்லி வீட்டை விட்டு துரத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒன்றும் யாருமே உதவாண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் பேசும்போது வள்ளி அம்மையும் ஏண்டா ராகவா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க என்னைக்குமே நீ ஒரு முட்டாள்னு யாருமே யோசிச்சது கிடையாது இது வரைக்கும் எவ்வளோ பெரிய கடையெல்லாம் நீ நடத்தியிருக்க அப்படி இருக்கும்போது இதையும் நீ நல்லா தான் பண்ணுவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஆண்டி ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்காத ராகவா அப்படி சொன்னாலுமே நம்ம ராகவன் கேட்குற மாதிரி இல்லை ஒரு கட்டத்தில் வள்ளியம்மையோட கையில் பணத்தை வச்சுட்டு இருக்கதை பார்த்து நம்ம மாறணும் வள்ளிக்கிட்ட வந்து என்னத்த எதற்காக இப்போ பணத்தை வச்சுட்டு இருக்க அப்படி கேட்கும்போது வள்ளியம்மையும் இல்லைடா ராகவன் ஏன் தான் இப்படி இருக்கான்னு புரிய மாட்டேங்குது என்ன சொன்னாலுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் இந்த பணத்தை வர எங்கிட்ட தந்துட்டு நன்கொடையாட்டு நீங்கள் தானே கொடுத்தீங்க பேசாமல் இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே மாறன் அந்த இடத்துல கோபப்படுறாங்க என்னத்தை இவன் என்ன சொன்னாலுமே புரியாமல் இப்படியே நடந்துட்டு இருக்கான் அன்னைக்கே நான் சொல்லியாச்சு ராகவா டெக்ஸ்டைல்ஸ் தனியாக நடத்தினா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நீயும் நானும் அண்ணனும் தம்பியும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் ஒற்றுமையாக பேசினாலுமே ராகவன் புரியாமல் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வள்ளியம்மை கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாறனும் சரி இப்போ ராகவன் எங்கே தான் இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது கார்த்தியும் மாறனும் சேர்ந்து ராகவனை தேடி போகிறாங்க ஒரு கட்டத்தில் ராகவன் ஒரு ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே தெரிய வருது அப்படி மாறனும் ராகவன் கிட்ட என்ன ராகவா நீ பண்ணி வச்சிருக்க நான் கூட பணம் மாட்டி உள்ளதை எல்லாத்தையும் எதுக்கு திருப்பி அத்தைகிட்ட கொடுத்து விட்டுருக்க என்ன ராகவா நீ புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்க அப்படி சொல்லும்போது ராகவனும் டேய் நீ பண்ணது எல்லாமே சரின்னு நினச்சிட்டு இருக்காதடா இது வரைக்கும் நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை அதற்காக இனியும் என் வாழ்க்கையில் தலையிடணும்னு சொல்லிட்டு நீ ஒரு முடிவெடுக்காத மாறா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க மாறனும் நீ இப்படிலாம் புரிஞ்சுக்காம பேசாத ராகவா எப்படி இருந்தாலுமே நீ என்னோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்லும்போது ராகவன் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது கரெக்டாக அதில் உள்ள ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க அது ஸ்பீக்கரில் எல்லாரும் கேட்குற மாதிரி ஆகுது நம்ம ராகவனும் டே மாறா நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க தான் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாட்டு ஒரு குற்றத்தை நீ சுமந்துட்டே தான் இருந்திருக்க அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது நான் தாண்டா அப்படி இருக்கும்போது நீ தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்லி என்னை காப்பாற்றி தான் விட்டுருக்க அதுக்காக இன்னும் மறுபடியும் ஒன்று நீ சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்காத மாறா அப்படின்னு நம்ம ராகவன் சொல்லிடுறாங்க ராகவன் சொன்னது ஸ்பீக்கர் மூலமா ஊர் மக்கள் எல்லாருக்குமே கேட்டுறது நம்ம ராமச்சந்திரன் விஜய் வள்ளி எல்லாருமே இதை கேட்டுறாங்க அந்த விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது நாம ஒரு பிளான் பண்ணா இங்க வேற மாதிரி நடக்குது அந்த ராகவன் மச்சான் அவனோட வாய்னாலே அந்த ஆக்சிடென்ட் பண்ணது அவங்க தானே ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு மனசுக்கு குழு குழுன்னு இருக்குது அதே சமயத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வள்ளியம்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன செய்யறது இப்ப மட்டும் அண்ணனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அண்ணன் பயங்கர குற்ற உணர்ச்சியில ஆயிடுவாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையை யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம வள்ளியம்மை ராகவனை சிறைய வெளுத்து எடுக்கிறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம மாறணும் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது எங்க தேடியும் ராமச்சந்திரனை காண மாட்டேங்குது ராமச்சந்திரனுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு இது வரைக்கும் மாறன் தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நினைச்சு மாறனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாறனும் நம்ம ராமச்சந்திரனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்